இன்றைய கூட்டம் நாம் இருந்த காலமாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தினுடைய தொண்டர்களின் உரிமை பறிக்கப்பட்ட அபகரிக்கப்பட்ட அந்த உரிமைகளை மீட்பெறுகின்ற குழுவாக நாம் அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு கீழாக மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்புகளை கவனிக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் அந்தந்த மாவட்டங்களில் பள்ளிகளில் நிர்வாக பொறுப்புகளை பொறுப்பாளர்களை நிர்வாகிகள் நியமனம் செய்து 2 ஆண்டு காலமாக மிகப்பெரிய நம்மளுக்கு எவ்வளவோ சோதனைகள் இயற்கை இறக்கைகள் இருந்தாலும் அவையெல்லாம் ஈடுகட்டி நிரந்தரமான ஒரு நிலையான எந்த நோக்கத்திற்காக நாம் தொடர்பு சென்று கொண்டிருக்கின்றோமோ அந்த இலக்கை அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் இடையில் வந்தாலும் இயற்கையாக வந்தாலும் செயற்கையாக உருவாக்கப்பட்டாலும் அவையெல்லாம் எதிர்கொண்டு இன்று சமாளித்து வெற்றியிருந்து இந்த இயக்கம் தூய்மையான இயக்கம் தொண்டர்களின் உரிமைகளை காப்பாற்றுகின்ற இயக்கம் என்பதை இன்றைக்கு உலகத்துக்கே பரிசாற்றிக்கின்ற இந்த வலியுறுத்தி இருக்கின்ற அத்தனைக்கும் உள்ளபடியே என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் இந்த இயக்கத்தை தொடங்கிய போது நம்மை ஏளனம் பேசியவர்கள் கேலி செய்தவர்கள் கிண்டல் செய்தவர்கள் பன்னீர்செல்வம் தனியாக இருந்துதான் அவருக்கு எந்த ஆர்வம் கிடையாது என்பதெல்லாம் நம்மை கேலி செய்தவர்கள் ஊக்கி வரவேற்று நம்மை உற்று நோக்கி பார்க்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உள்ளபடியே அந்த புகழெல்லாம் பெருமையெல்லாம் வகையெல்லாம் உங்கள் அனைவருக்கும் சாதனைகளையும் உங்களுக்கு கீழ் அனைத்து மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் உள்ளபடியே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதிர்ப்பு கடந்த முயற்சிகளை மாறுவது அம்மாவர்கள் 2 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எனக்கு தேர்வு செய்தார்கள். அப்பொழுது மாண்புமிகு அம்மாவுடைய ஆலோசனைகள் அறிவுரைகள் கேட்டுத்தான் நான் தமிழகத்துடைய முதலமைச்சராக என்னுடைய பணியை கடமையை ஆட்சி வேண்டும் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஆழமானதற்கு பின்னால் நான் முதலமைச்சர் என்ற பதவியை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அந்த வாய்ப்பு கிட்டிய போது மிகப்பெரிய சுமை என் தலையில் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தந்தபோது மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக எனக்கு தந்தபோது அம்மா அவர்கள் அத்துணை ஆலோசனைகளையும் அறிவுரையை எனக்கு வழங்கினார்கள். அதனால் எனக்கு எந்தவித பயமுணர்ச்சி இல்லாமல் என்னுடைய பணிகளை கடமைகளை நான் செய்தேன். ஆனால் மாண்புமிகு அம்மா இல்லாத நேரத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ற பொறுப்பு எவ்வளவு கடினமான பொறுப்பு, எவ்வளவு கடமை நிறைந்த பொறுப்பு, வாழ்கின்ற அத்தனை மக்களும் விரும்புகின்ற செயல்கள் கடமையை நாம் ஆற்றிருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு என் தலையில் சுமத்தப்பட்டது. அந்த நேரத்தில் நான் என்ன மனநிலையில் நான் இருந்தேனோ அதைத்தான் இன்றைக்கும் இந்த பொழுது நீங்கள் ஒருமனதாக ஏற்பதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் நான் உணர்கிறேன். மிகப்பெரிய பொறுப்பு நான் கொண்டிருக்கின்ற தலைமையகத்தில் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் என்னவாக வியூகம் அமைக்க வேண்டும், யாரோடு தேர்தல் இலக்கமான கூட்டணியை வைக்க வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை என் தலையில் நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். உள்ளபடியே நான் அந்த நேரத்தில் அம்மா இல்லாத நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றும் போது என் மனநிலை எப்படி இருந்ததோ அந்த மனையில் நான் மீண்டும் என்னை உங்களுடைய நிறைவேற்றிருக்கிறேன். இந்த கடினமான சூழலை என்னோடு இன்றைக்கு இந்த முன்வரிசைகளை மேலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் என்னை உள்ளபடியே வெளியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு நல்ல தெளிவாக இறுதி சொற்களோடு நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்களோடு சேர்ந்து நீங்களும் ஒவ்வொரு கூட்டமும் மாதம் எப்படியாவது 2 முறை மாவட்ட செயலாளர் கொண்டிருக்கிறோம், தலைமை கழகத்துடைய செயலாளர் கொண்டிருக்கிறோம், பல்வேறு உங்களுக்கு இங்கு பேசுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறோம். நீங்கள் சொன்ன ஆலோசனைகள் ஏற்று
எந்த நேரத்தில் எப்படி உயிர் எடுக்க வேண்டும் என்ற நல்ல ஒரு ஆலோசனைகளை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அதற்காக கேட்க முடியும். என்ன சொன்னால், இந்த 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இந்த மாபெரும் இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அவர்கள் 20 தலைவர்களும் 50 ஆண்டு காலம் இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத எதிர்கோட்டையாக உருவாக்கி நம் தொண்டர்களை வந்தார். இன்றைக்கு அந்த நிலையெல்லாம் மாறி தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு நம்மிடம் வந்து விழுந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணா சொன்னார்கள், எம்ஜிஆரின் இதயத்தை எப்பொழுது கிடைக்கும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், அதுவாக என் மடியில் வந்து விழுந்தது என்று சொன்னார்கள். அதே போல நம்முடைய மடியில் 1.5 கோடி தொண்டர்கள் உரிமையை காக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு நம்முடைய திருக்கரைகளில் வந்து விழுந்திருக்கிறார். திருக்கரையில் விழுந்திருக்கின்ற அந்த கனியை பாதுகாப்பாக பக்குவமாக நாம் 1.5 கோடி தொண்டர்களுக்கும் அந்த இதயக்கணியை வளர்கின்ற பணிதான் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை 38 வருவாய் மாவட்டங்களில் நாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று கூட்டங்கள் நடக்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் தொண்டர்கள் ஆரவாரமாகவும் எழுச்சியோடும் கடமையோடும் பணியாற்றியிருக்கிற பொழுது எந்நாளும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நாம் தொண்டர்களுக்கு பணி செய்வதுதான் நம்முடைய தலையாய கடமை என்பதை தொண்டர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். எதையும் எதிர்பார்க்காத தொண்டர்கள், அனுபவிக்காத தொண்டர்கள், பதில் சொல்வதை அனுமதிக்கவில்லை, பணபலத்தை அனுமதிக்கவில்லை, இருக்கிறதாக எந்த பதவிகளையும் இல்லாதவர்கள், அமைச்சர்களாக பதவி இல்லாதவர்கள், மாவட்ட கழக செயலாளர் இல்லாதவர்கள், அல்லது உயர்ந்த உச்சநிலையில் இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு கழகத்துடைய தொண்டர்களின் உரிமையை காட்டுகின்ற இந்த கருவியத்திற்கு எனக்கு நீங்கள் நல்ல ஆதரவு உள்ளவர்களே. இந்த அரசியல் இருக்கிறார்கள். இந்த அரசியலே அன்னார் முன்னேற்றங்களுடைய தொண்டர்களுடைய அன்பும் ஆதரவும் நமக்கு இருக்கிற பொழுது எவ்வளவு பெரிய துயரத்தையும் நாம் கடக்க முடியும் என்ற நிலை வேறமும் நம்மளுக்கு ஏற்படுகிறது. ஒரே மாதிரியான ஆதரவு தமிழகமும் நடந்த வருவாய் மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் நீங்கள் தந்த வரவேற்பு, நீங்கள் அந்த ஆட்சிய உரை, நீங்கள் இவர்கள் நடத்த உள்ள நிலை, இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் அனைவரும் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்பதைதான் எங்களுக்கு நீங்கள் உழைப்பீர்கள் என்பதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு பெருமையாக பேசப்படுகிறோம். அந்த நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நடைபெறும் கூட்டம் 87 மாவட்ட செயலாளர்கள் நாம் தமிழ்நாடு முழுவதும் கலெக்ட் அமைக்கிறீர்களாக நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு முழுமையாக 87 மாவட்டங்களுக்கு இன்றைக்கு வருகை வந்திருக்கிறீர்கள். ஆக உங்களுடைய அந்த கடமை எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கிறாலும் மக்கள் அதில் ஒரு பங்காக இருக்க வேண்டும். தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் நம்மை வழிநடத்தி இருந்தாலும் முழு ஆதரவையும் தருகின்ற மனப்பக்குவம் இன்றைக்கு உங்களிடையே இருக்கிறது என்றெல்லாம் நான் இந்த நேரத்தில் நினைவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் தந்திருக்கிற எனக்கு அதிகாரம், இந்த அதிகாரம் நான் தனி ஒருவனாக ஏற்று எப்பொழுதுமே நான் வெளியூர் நகரக்கூடிய எம்ஜிஆர் இளைஞர்களுடைய நகர துணை செயலாளராக தான் அப்போது நம்முடைய அறிவியல் தேசிய அவர்கள் அவர் மாநிலத்தில் எம்ஜிஆர் இளைஞர் செயலாளராக இருந்தார். அப்பொழுதுதான் தேனி மாவட்டத்திற்கு எல்லா மாவட்டத்தையும் சுற்றுப்பயணமாக தேனி மாவட்டத்துக்கு வந்து எனக்கு அந்த நகரத்தில் எம்ஜிஆர் இளைஞரை நகர துணை செயலாளர் அந்த இளைஞர்களுக்கு இன்று வரை தொண்டர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அவர்கள் எந்த நிலையிலும் கழகத்தை வெளிநடத்துவதற்கு சாதாரண எம்ஜிஆர் இளைஞரை தலைவர்களில் பொறுப்புப்பட்டது எனக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்று நான் கருதுகிறேன். அந்த நேரத்தில் அதிலிருந்து மாவட்ட கழக செயலாளர் அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர், கழகத்துடைய பொருளாளர், கழகத்துடைய பொருளாளர் 12 ஆண்டுகள், இப்படி பல நிலைகளில் மாற்று அம்மாவர்களை பார்த்து எனக்கு தந்த அந்த பதவிகள் அவைகளெல்லாம் நான் என்னுடைய சக்திக்கு தகுந்ததாக என்னுடைய பணியை கடமை ஆற்றியிருக்கிறேன் என்பதை உங்கள் துணையோடு ஆற்றியிருக்கிறேன் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
இன்றைய நீங்கள் தந்திருக்கிற எங்களுக்கே பொறுப்பு. இந்த பொறுப்பை உங்கள் பணத்தை கொண்டு நான் உறுதியாக இந்த காரியத்தை உறுதியாக உங்களுக்கு மனநிலை ஏற்படுகின்ற செயலாற்று என்பதை தெரிவித்துள்ளேன். ஏன் நான் இதற்கு இந்த கூட்டத்தில் நம்முடைய பிரச்சனைகள், கொள்கைகள், நமக்கு ஏற்பட்டுள்ள சோதனைகள் இதை எப்படி நாம் கடந்து செல்ல வேண்டும் தான் நாம் பல்வேறு மாவட்ட செயலாளர்களுக்கு கலந்து பேசுகிறோம். நான் அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் முதலமைச்சராக 3 மாதம் நான் பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த 3 மாதத்துக்கு கடினமான சோதனைகள், 100 நாள் கடினமான சோதனைகள். முதல் சோதனையாக வரதா புயல். அந்த வரதா புயல் சென்னை மாநகரத்தை சூழ்ந்து அடித்து தூக்குவதற்கு அம்மா இருக்கின்ற போது சுனாமி வந்தது, புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, வறட்சி வந்தது. இவை அத்தனையுமே மத்திய அரசு மட்டுமல்ல, அமெரிக்க ஜனாதிபதியை மூக்கில் விடுவித்து அளவுக்கு மனதாக சிறப்பாக பணியாற்றி தலைசிறந்த நிர்வாகி அம்மாவில் தான் இந்த நல்ல பெயரை எடுத்துள்ளார். இப்படி ஒரு புயல் நான் முதலமைச்சராக வந்துவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு 5000, 6000, 7000 வீட்டம் வந்து சார்ந்து 10,000 வரலாறு சென்னை மாநிலத்துடைய தலைநகர். இப்படி பலகோலமாக சென்னை மாநகரை காட்சிய போது என்னோடு அரசு அதிகாரிகள், என்னோடு அமைச்சர்கள், என்னோடு கழகத்தினுடைய அத்தனை கார்பரேஷன் இருக்கிற அத்தனை நிர்வாகி, மாவட்ட செயலாளர்கள், வட்டார செயலாளர்கள் எல்லாருமே களத்தில் இறங்கி 4 நாளில் எப்படி சென்னை மாநகரம் ராஜாவுக்கு வருவது முன்பாகிறதோ அந்த நிலையை நாம் உருவாக்கினோம். மிகப்பெரிய வளர்ச்சி சென்னை மாநகரத்தில் குடிநீர் ஆதாரம் இருக்கின்ற குழந்தைகளை வச்சுவிட்டது. டெலிகேட்டர் தண்ணீர் வருவது 1.5 மாதம் இருக்கிறது. பருவநிலைக்கு மீண்டும் தண்ணீர் வருவதற்கு நிலை அபாயமான நிலை ஏற்படும்போது நான் ஆந்திரா சென்று அப்போது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து தண்ணீர் கேட்பதற்காக சென்றிருந்தோம். அவர் அமராவதியில் புதிதாக தலைமைச் செயலர் முன்பாக அந்த பணியை பார்வையிட்டு கொண்டு அங்கே முகாமிட்டு அங்கே சென்றிருக்கிறார். அவர்கள் சென்று நிலைமையை விளக்கினர். இது மாநில அதிகாரிகளும் கான்பிரன்ஸ் உட்கார்ந்திருக்கிறார். அவர் வந்தார், என்னை மட்டும் கை வச்சு வாங்க, தனியாக பேசுகிறார். பேசினார். எனக்கு தெரியாம பேசுவதற்கு முன்பாகவே அதிகாரிகள் வந்து தனி கற்பனை கொடுத்திருக்காரு. என்ன கேட்டு அவங்க அரசியல் பேசுறாங்க. பேசி ஒரு 15 நிமிஷம் கூட்டாளி வந்து டிவியில தமிழ்நாடு வந்து கல்வி வைக்கப்பட்டிருக்கிறது. டிவியில வந்து எனக்கு ஒரு ஆசை. அந்த அளவுக்கு ஒரு சகோதர மாநிலமா இருக்கிற ஆந்திர முதலமைச்சர் நம்முடைய நிலைமைகளுக்கு வந்து எந்த அளவுக்கு தனி எதிர்ப்பு கூட முடிவு செய்யாமல் அதிகார மட்டத்தில் இது மாநில முதலமைச்சருடைய மட்டத்தில் முடிவு செய்யாமல் தனியை கருத்து சிரிச்சாரு. நான் நன்றி சொல்லியிருந்தேன். எவ்வளவு தண்ணி இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து இது கடலிலிருந்து சிலோனு, ஜப்பானு, கனடா, அமெரிக்கா அப்படி போறாங்க. எவ்வளவு பேசுறது எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. இதை சமூக விரோதிகள் சாதகமாக பயன்படுத்தி பல்வேறு பிரச்சனைகளை கலந்துரை உருவாக்குவதற்கு முயற்சிச்சாங்க. ஆனால் அவங்க யாருமே அந்த போராட்டத்தார்கள் இடம் கொடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம நாடகத்தில் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்கு நேரங்களில் அவர் சொன்னார். போய் நிலைமைகள் தான் விரிவாக பேட்டி பேசினேன். அவர் நிலைமையை புரிந்து கொண்டார். உடனே அதிகாரிகளுக்கு 4 துறைகளுடைய அதிகாரிகள் உடனே அளித்து 24 மணிநேரத்தில் அரசாணை தரப்பட்டு சொன்னார். அதை அதிகாரிகள் சொன்னாங்க. சொல்லியிருக்காரு, வாங்க போலாம், ஆர்டர் வந்து சொன்னாங்க. ஆர்டர் வாங்கணும்னு வரமாட்டேன்னு சொல்லி நான் அதிகாரிகள் ஒவ்வொரு போக அங்கே இருக்கிற பிரத்யேக அதிகாரி இவர்களை வரவேற்று உட்கார வைத்து உடனடியாக அதை முன்னாடி பேர்களை எடுப்பாங்க. ஆர்டர் கொடுத்தாங்க. 24 வேலை இங்கே ஆணையம் போனோம், கவர்னர் போனோம்,
கொடுக்கப்பட்ட மறுபடியும் ஜனாதிபதி சட்டமன்றது சட்டமாகும். இந்த 3 மாதத்தில் உண்மையிலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாநில அம்மாவுடைய ஆன்மாதான் அந்த 3 மாதமும் நாம் ஏற்படுத்திய இந்த கட்சியை பாவம் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிறார், எவ்வளவு பிரச்சனைகள் வந்துவிட்டு அவருடைய ஆன்மாதான் நம்மை காப்பாற்றியது என்பது